ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. ஸோ போன வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் ரொம்ப கொடுக்காம இருந்தீங்க. ஸோ கொஞ்சம் இப்போ நான் போட்ட ரீசெண்ட் வீடியோஸில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அண்டு இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்ட்டூன் சேனலை இன்றைக்கி அடி நடிக்க போகிறோம். ஒரு கார்ட்டூன் சேனல் அடி நடிக்க போகிறோம். அது என்ன மாதிரியான கார்ட்டூன் சேனல் அப்படிங்கிறது இந்த போகிற வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மெயினாக பண்ணுங்கள். ஏன்னா அது உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய ரெக்வெஸ்ட்டு. ஸோ தயவு செஞ்சு இது 3 பண்ணிடுங்க, சரியா? ஸோ ஓகே மக்களே, இப்போது இவ்வளோ தூரம் நம்ம நடந்துருச்சு. இனிமேலும் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். அது என்னது ப்ரோ நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. இப்போ ஈடிவி பால்பாத் பற்றி நம்ம பேசலாம். ஈடிவி பால்பாத் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அவங்க அவங்களோட ஃபஸ்ட்டு சேனல் அவங்கள தொடங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பட்ஜெட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஷோ பண்ணுற எல்லா கார்ட்டூன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஓடும், அது பிறகு டக்குன்னு போயிடும். அதான் இது விஷயமா. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இவங்களோட சேனலில் டிஆர்பி ரொம்ப லோ. உண்மையை சொல்லப்போனால் தொடங்கின முடிவு இப்போ வரைக்கும் கூட ரொம்ப லோ. எதுவுமே சரி கிடையாது. அப்புறம் இவங்க சேனலில் பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுற கார்ட்டூன்ஸ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் டேட்டுக்கு தவிர எல்லாமே லோ டிஆர்பி, அதெல்லாம் வெர்த்தே இல்லாமல் போனது. ஆனால் இதுதான் ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் என்ன லாபம் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க எப்போ தொடங்கினான்னா 2021 அப்போ கொரோனா பீரியட் அப்போ தான் ஈடிவி பால்பாரத் அப்படிங்கிற ஒரு சேனலை ஆரம்பித்தாங்க. அப்போ அன்னையிலேருந்து ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் கடைசி வரைக்கும் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. என்ன செய்யறது ஒன்றுமே புரியல. ஸோ இவங்க இப்படி பண்ணுறது பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்க டேட்டு கூட கண்டுக்கிறாங்களோ இல்லையோ, டிஆர்பிக்கு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்ச்சையான விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து தெரியுது ஈடிவி பால்பாரத் என்ன மாதிரியான ஆளுங்கன்னு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. 2021 அந்த வருஷம் யாராலையுமே வெளியே போக முடியாமல் எல்லாருக்கும் டிவிக்கும் ஃபோனுக்கும் அடிக்ட் ஆன வருஷம். அந்த வருஷத்துலலாம் ஈடிவி பால்பாரத் அப்படிங்கிற ஒரு டிவி சேனல் லான்ச் பண்ணப்படுது. அது எப்போன்னா ஏப்ரல் 27 லான்ச் ஆகுது. ஸோ இன்டர்நெட் கைப்படி ராமோஜி ராம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தவங்கலேருந்து ஹிமாச்சல் பிரதேசோட சிஎம்மும் அதே மாதிரி இதோட கவர்னரும் அங்கே அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவனே இவ்வளோ பெரிய ஆளா, இவன் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, இதை போய் நீங்கள் ஜெமினி கேட்டிங்கன்னா அது என்ன தெரியுமா சொல்லும்? அதே மாதிரி இவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணதுனால நிறைய இவரோட பேர் பிரபலம் ஆகுது. அதே மாதிரி இவர் நல்ல பாப்புலராகவும் ஆகிட்டார். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இவரோட குரூப்பில் சில பேர் கொஞ்சம் இல்லீகலாக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது சம்மந்தம் வருது. ஏன்னா ஈடிவி பால்பாரத்தோட ஃபவுண்டர் யாருன்னா இவர் கிடையாது, இவர் தான். ஆனால் இவருக்கு பாஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமோஜி குரூப். இவர் ஃபார்ம் பண்ண அந்த குரூப் ஒரு பெரிய குரூப்பு. ஸோ அவங்க ஈடிவி பால்பாரத்தோட மெயின் பாஸஸ். ஸோ இவரோட எங்கே வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமோஜி ஃபிலிம் சிட்டி அப்படிங்கிற இவருக்கு சொந்தமான எஸ்டேட் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அங்கே வச்சு தான் இவருடைய எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவர் இப்போ பேக்ரவுண்டை பற்றி நான் பேச வேண்டாம். என்னை பேசினா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஸோ ஓகே மக்களே, உங்கள் கடைசியாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி இவங்களை திருத்தவே முடியாதுங்க.
ஏற்கனவே அவங்க 1000 முறை சொல்லியாச்சு. 1000 முறை சொல்லியுமே திருந்தாத ஜென்மம் அப்படின்னா அது இந்த ஈடிவி பால்பாரத் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குங்க. கிரியேட்டிவ் கொண்டாந்து கூட ஒத்துக்கிறாங்க. ஆனால் ருத்ரா சிவானா எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக இருக்குது. கட்சிக்காரன் வேறு வரான், இது செய்யணும்னு தெரியல. ஸோ ஆனால் டைம் வேஸ்ட் பண்ண நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். யூடியூப் பார்க்கறது நான் அடிக்கிற அடியில் வச்சு செய்ய வேண்டியதான் உனைய. இவங்க திருத்தணும்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்க. தயவு செஞ்சு இவங்க மெயின் பேஜ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களோ இல்லை எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ தயவு செஞ்சு அது வெளியே வந்துருங்க. வேறு வழி இல்லை. இவங்க வச்சுட்டு ஒரு மயிரம் கூட கொடுக்க முடியாது. எரிச்சல் தான் பண்ணுவாங்க எனக்கு. அது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கிறுக்கத்தனமான ஒரு கேவலமான பையன் தான் அது இவன் தாங்க. யூடியூப் பார்க்குறதுக்கு மட்டும் நான் வேறு எதுவும் கிடையாது. சும்மா வந்து கிறுக்கத்தனமாக எதாவது பண்ணணும்னா அது ஈவெண்ட்டுன்னு கற்றுக்கணும். ஸோ ஒன்றே சொல்லுவேன், அடிக்கணும்னு நினச்சிட்டான் ஒரு அடினா நாம் செய்கிற ஒரு விஷயந்தான் அவனுக்கு பண்ணுற பரவ அடியாக தான் இருக்கும். சிறுலே அஞ்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதை பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கணும். அதை ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்க்குறது ஒரு சில பேர் வந்து ரேட்டுக்கு உனக்கு எவன்டா ஃபேன்ஸ் இருக்கான், தமிழ்நாட்டில் எவன்டா இருக்கான் அப்படின்னு கேட்கான். முதல்ல இந்த வீடியோ பார்த்துருவாங்க. போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன், ஒப்பாதம் போகும் பாத வழி மண்ணா கிடந்தேன், காலம் தாண்டி பார்த்தீங்களா என்னது இதெல்லாம் சாதாரண கமெண்ட்ஸ் இல்லைங்க. நம்ம பசங்க, நம்ம தமிழ் பசங்க, டேட்டுக்கான பசங்க பயலுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒவ்வொரு 24 மணி நேரமும் கமெண்ட் அடிச்சிருக்குங்க. இதில் இன்ஸ்டாகிராமில் போகிற ஒவ்வொரு போஸ்ட்டு பாருங்களேன், ஒவ்வொரு கமெண்ட் இருக்கும். ஒவ்வொரு கமெண்ட்டுமே யாருக்காண்டி எல்லாம் இந்த டேட்டுக்கான தான். ஒன்று மட்டும் சொல்லுங்கள் எனக்கு, இந்த யூடியூப் பால்பாரத்தோட போஸ்டெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான் எல்லாம் ஓகே ரைட் ஆல்ரைட். பட் அது ஒன்று கூட வந்து அவர் ரிப்ளையே பண்ணலை. ஒரு லைக் கூட போட்டிருக்காங்க, ஆனால் அவர் ரிப்ளை பண்ணல. இப்போ எந்த அளவுக்கு மோசமான காராட்டின்னு இல்லைந்தே புரியுது. ஸோ ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், டேட்டுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஸோ ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் டேட்டுக்கு பிடிக்குமா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டேட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சப்போர்ட்டும் பண்ணுவேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுவேன். கமெண்டில் டேட்டுக்கு சப்போர்ட் அப்படின்னு அடிங்க. நான் வெயிட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு தடவை நான் கேட்குற ஒரு விஷயம் இதை மட்டும் நீ செஞ்சால் போகணும். சரியா செஞ்சு தான் போகணும். நான் வந்து வீடியோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ். பட் இனிமேல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.